நாட்களில் நெட் தேர்வு நடத்தப்பட்டால் மாணவர்கள் இத்தேர்வுக்கு தயாராவதற்கு தடை ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் விடுத்த வேண்டுகோளின்படி பொங்கல் நாட்களில் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள யுஜிசி நெட் தேர்வு மற்றும் பிற தேர்வுகளை வேறு தேதிகளில் நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோவி செழியன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து விவாதிப்பதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜனவரி 8ஆம் தேதி கூடுகிறது. குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தப்படுவது தொடர்பான தேர்தல் நடைமுறையை பரிந்துரைத்தது. இதனை செயல்படுத்தும் வகையில் அண்மையில் முடிவடைந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 2 மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. அரசியலமைப்பை திருத்தும் மசோதாவை நிறைவேற்றும் அளவிற்கு பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லாததால் மசோதாக்கள் நிறைவேற்றப்படவில்லை. மேலும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 2 மசோதாக்களும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டன. முன்னாள் சட்ட அமைச்சர் சௌத்ரி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 39 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கும் இந்த குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் 37வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதிமுகவை நிறுவி பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு பெரு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு இந்த நினைவு நாளில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து சென்னை மெரினா கடற்கரையில் அவரது நினைவிடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பிறகு தற்போது கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இதற்காக அவர்கள் அனைவரும் நினைவிடத்திலிருந்து நினைவிட முகப்பு வாயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நினைவிடத்தில் உறுதிமொழியானது ஏற்க இருக்கிறது. உறுதிமொழியை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் கலந்து செல்வார்கள். இதற்கு அடுத்தபடியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அண்ணா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரும் அடுத்தடுத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டு தற்போது அதிமுகவினர் இங்கே ஒன்றாக இணைந்து உறுதிமொழி எடுக்க இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.